உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள், தசமி திதி, கிருத்திகை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகும். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் உறுதி, ரிஷபம் அமைதி, மிதுனம் சோர்வு, கடகம் நோய், சிம்மம் விருப்பம், கன்னி தனம், துலாம் பக்தி, விருச்சிகம் உதவி, தனுசு சினம், மகரம் பகை, கும்பம் ஆர்வம், மீனம் தோல்வி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய ஆன்மீக தகவல் பகுதியில், சக்தி டிவியில் ஆன்மீக தகவல் பகுதி நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நிறைய மந்திரங்களை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். மாணவர்கள் கல்வி கற்பதற்காக சொல்ல வேண்டிய ஹயக்ரீவர் மந்திரம் சொல்லி தந்திருக்கிறேன். நோயாளர்கள் ஆரோக்கியத்திற்காக சொல்ல வேண்டிய தன்வந்தரி மந்திரம் சொல்லி தந்திருக்கிறேன். ஆயுள் விருத்திக்காக சொல்ல வேண்டிய மிருத்யுஞ்சய மந்திரம் நான் சொல்லி தந்திருக்கிறேன். கன்னி பெண்கள் திருமணமாகுவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி சொல்லி தந்திருக்கிறேன். சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் அதிகரிக்க நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி தந்திருக்கிறேன். நிறைய பணம் பெற வேண்டும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி தந்திருக்கிறேன். கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, காரியத்தடை, செய்வினை, சூனியம், கோளாறுகள் நீங்க வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டிய கந்திருஷ்டி மந்திரங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வேண்டிய பல மந்திரங்களை நான் சொல்லி தந்திருக்கிறேன். அந்த மாதிரி இது நான் முன்னுக்கும் சொன்ன ஒரு விஷயம். காலையில் எழும்பின உடனே சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். அதாவது உங்களுடைய கைகளை பார்த்து நான் இப்பவும் சொல்லி தந்திருக்கேன். காலையில் எழும்பின உடனே மூளை முழிச்சிரும், மனசு முழிச்சிரும், கண்ணை மட்டும் மூடி வச்சுக்கொள்ளுங்கோ. உங்களுடைய 2 கைகளையும் முகத்துக்கு நேராக வைத்து கொண்டு முதல் உங்களுடைய கைகளின் வலது கை உள்ளங்கையிலே உங்களுடைய கண்களை திறவுங்கள். முதல் கண் முழிச்சோன உங்களுடைய கைகளை பாருங்கள். வலது கை உள்ளங்கையை பார்க்க வேண்டும். பார்த்து கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றித்தான் நான் இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன். எல்லாரும் பேனையும் பென்சிலும் எடுத்துக்கொள்ளுங்கோ, பேனையும் பேப்பரும் எடுத்துக்கொள்ளுங்கோ. நான் சொல்லுற இந்த மந்திரத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள். காலையில் எழும்பின உடனே முதல்ல உங்களுடைய உள்ளங்கையிலே கண் விழித்து பாருங்கள். பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதை மட்டும் நீங்கள் சரியாக தொடர்ந்து செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய தரித்திரமான வாழ்க்கை உங்களை விட்டு ஓடிவிடும். அந்த நாள் பூராக அதிர்ஷ்டமான நாளாக அமையும். அன்றைய தினம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். சரி, இப்போ காலையில் எழுப்பினோன்னா கையை பார்த்து சொல்லும். கராக்ரதே வசதே லக்ஷ்மீம்
கராக்ரே வசதே லக்ஷ்மீம் எழுதிக்கொள்ளுங்க. கராக்ரே வரதே வசதே லக்ஷ்மீம். கர மத்திய கையிட மத்திய பகுதியில், கரம் என்ற கை என்ற அர்த்தம். கர மத்திய சரஸ்வதி, கையில் மத்தியில் சரஸ்வதி இருக்கிறாவா. கர மத்திய சரஸ்வதி. கர மூலே ஸ்திதா கௌரி. கர மூளை, கரத்தினுடைய மூலப்பகுதியில் கௌரி இருக்கிறாவாம். கர மூலே ஸ்திதா, ஸ்திதான இருக்கிறது கௌரி. பிரபாதே கரதர்ஷனம். பிரபாதே கரதர்ஷனம். இன்னொருக்கா சொல்லுவேன். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமக்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாதே கரதர்ஷனம். அதாவது கையினுடைய நுனியிலே, கராக்ரேண்ட கையினுடைய நுனியிலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். நடுப்பகுதியிலே சரஸ்வதி வாசம் செய்கின்றாள். கரமூலே கையினுடைய அடிப்பகுதியில் கௌரி வாசம் செய்கின்றார். இப்படியெல்லாம் இந்த தெய்வங்கள் வாசம் செய்யக்கூடிய நம் கைகளில் விழித்தவுடன் காண்பது நல்லது என்று இந்த மந்திரம் சொல்லுது. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாதே கரதர்ஷனம். இந்த மந்திரத்தை சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் மனசில் நினைச்சு கொள்ளுங்க. கைகளினுடைய நுனியிலே மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும், நடுவிலே சரஸ்வதி வாசம் செய்வதாகவும், அடியிலே கௌரியும் வாசம் செய்யக்கூடிய இந்த கைகளை காலையில் எழுந்தவுடன் நான் பார்க்கின்றேன். இந்த மந்திரத்தை தெரியாட்டியும் இதை சொல்லாட்டியும் பரவாயில்லை, முடிஞ்சால் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கோ. அப்படி இல்லாட்டியும் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நினைத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, கௌரி போன்ற 3 பெரும் தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய இந்த கைகளை மனசில் நினைச்சு கொள்ளுங்க. கையில் இந்தந்த தெய்வங்கள் வாசம் செய்கின்றதுன்னு முதல்ல உள்ளங்கையை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அந்த நாள் பூராக அதிர்ஷ்ட நாளாக அமையும். உங்களுடைய கையிலே நீங்கள் கண்முழிக்க வேண்டும். பகல் தூங்கி எழுப்பினாலும் சரி, ராத்திரி தூங்கி விடிய எலும்பேக்குள்ளேண்டாலும் சரி, உங்களுடைய கைகளை பாருங்கள். கண்ணை துறந்தோன்னு முதல்ல உங்களோட கைகளை பார்த்து, கையில் மகாலட்சுமி, சரஸ்வதி, கௌரி, மேல் பகுதியில் மகாலட்சுமி, நடுவில் சரஸ்வதி, அடிப்பகுதியில் கௌரி வாசம் செய்வதாக நினைத்து கும்பிட்டு கொள்ளுங்கள். விழிய எலும்பி நிலத்தில் காலை வைக்க முன்னுக்கு. நீங்கள் கட்டிலில் படுத்திருந்தாலும் சரி, அல்லது கீழே பாய விரித்து படுத்திருந்தாலும் சரி, நீங்கள் காலை நீட்டி படுத்திருப்பீங்கள். எலும்பி கால பூமியில் வைப்பதற்கு முன்னதாக பூமியை ஒரு முறை தொட்டு வணங்கி விடுங்கள். ராத்திரி காலை நீட்டி கட்டிலில் படுத்திருப்பீங்க. கட்டிலில் இருந்து டக்குன்னு இறங்கி காலை பூமியில் வைக்க முன்னுக்கு உங்களுடைய கையை ஒரு முறை பூமியில் வைத்து பூமியை தொட்டு வணங்கி விடுங்கள். இல்லை நீங்கள் பாயில் நல்லா நீட்டி காலை நீட்டி நிமிர்ந்து படுத்திருக்கீங்க, எலும்பி உட்கார்ந்து காலை பூமியில் வச்சு எலும்பி நிற்க முன்னுக்கு கைகளினால் ஒரு முறை பூமியை தொட்டி வணங்கி விடுங்கள். காலை வைக்க முன்னுக்கு கையாலை பூமியை தொட்டு கையை வைக்கணும். பூமியில் வணங்கி விட்டால் அன்றைய நாள் பூராக நன்மை தரக்கூடிய நாளாக அமையும். இந்த மாதிரி கையை பார்த்து கும்பிடுங்க. அதுக்கு பிறகு ஒரு முறை பூமியை தொட்டு வணங்கி விடுங்கள். அதிர்ஷ்டமான நாளாக அமையும். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அழிந்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள், மடங்கி விடுவார்கள். எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஆற்றல், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எழும்பினோன்னு பூமியில் முதல்ல கால் வைக்காமல் கையை வச்சு கும்பிட்டு கொள்ளுங்க. பூமியை தொட்டு வணங்குங்கள். வீட்டில் ஒரு கோமாதா படத்தை முழிச்ச உடனே முதலாக பார்க்குற மாதிரி ஒரு கோமாதா படத்தை வச்சுக்கொள்ளுங்க. கோமாதா பசுவின் உடைய உடம்பிலில் 33 கோடி தேவர்களும் பெரிய தெய்வங்கள், பிரம்மா இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார், அது மாதிரி லட்சுமி இருக்குது, சரஸ்வதி இருக்குது, அம்பாள் இருக்கிறார், கௌரி இருக்கா, 33 கோடி தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள் எல்லாரும் பசுவினுடைய உடம்பில் வாசம் செய்வதாக ஐதீகம்.
அதனால் காலையில் எழும்பி பசுமாடு வளர்க்குறாக்கள் என்ன செய்கிறீங்க, மெல்லமாக எழும்பி போய் முதல்ல அதுக்காக கண்ணை மூடிட்டே போகணும்னு சொல்லல, மெல்லமாக எழும்பி போய் மற்ற விஷயங்களை பார்க்க முன்னுக்கு ஒரு முறை பசுமாடை தரிசனம் செய்யுங்கள். நல்லா கண்களை அகல விரித்து கண்குளிர பசுமாடை தரிசனம் செய்யுங்கள். இல்லையா நாங்கள் கொழும்பு போன்ற நகரத்தில் இருக்கிறோம், நாங்கள் மாடெல்லாம் வளர்க்கலாண்டா ஒரு பசுமாட்டின் கோமாதா என்று ஒரு படம் விற்கிது. கோமாதா படம் 2 பசுமாடுகள் நிற்கிற மாதிரி படம் இருக்குது. லட்சுமியோட பசுமாடு இருக்கிற மாதிரி படம் இருக்குது. கோமாதா பசுமாட்டினுடைய படங்கள் இருக்குது. கோமாதா படம்னு கடையில் கேட்டால் தெரிவிக்கணும். அந்த படத்தில் மொழியுங்கோ. அந்த படத்தை காலையில் எழும்பியவுடன் முதலாக அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். அதே மாதிரி காலையில் எழும்பினோன்னு வெளியில் வந்து சூரியனை பார்க்கணும். சூரியனை பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் 6 மணிக்கெல்லாம் எழும்பணும். அப்போ தான் காலையில் இருக்கக்கூடிய உதய சூரியனை பார்க்கலாம். 10 மணிக்கு எழும்பி சூரியனை கண்ணால் பார்க்கவே இல்லாத அவ்வளவு வெயிலாக இருக்கும். அதிகாலை பொழுதில் எழுப்பி சூரிய உதய நேரத்தில் 6 மணியிலேருந்து 7 மணி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 6 to 7 சூரிய ஓரை. அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய தினம், சூரிய ஓரை 6 to 7. அன்றைய நாள் அந்த நேரம் 6 to 7 சூரியனை பார்த்து வழிபாடு செய்தால் சகல நவக்கிரக தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். நவக்கிரகங்களுக்கு ராஜா சூரியன், அதனால் சூரியனை பாருங்க. யானையின் முகத்தில் முழிப்பது நன்மை, லக்ஷ்மி படத்தை பார்ப்பது நன்மை. அதே மாதிரி தவறான வார்த்தைகளை காலையில் பேசக்கூடாது. இதையெல்லாம் செய்தால் நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.